தன்மேல் மயங்கி விழுந்த தன்னவளை கைகளில் தாங்கியவன் அப்படியே தூக்கி கொண்டு கல்லூரியில் இருக்கும் மெடிக்கல் சென்டருக்கு சென்றான். மருத்துவர் அவனை வெளியே செல்ல சொல்லியும் வெளியே போகாமல் அவள் கைகளையே பிடித்து கொண்டு நிற்காதலையில் அடித்து கொண்ட மருத்துவர், கைய வாச்சுமெடுப்பா, அப்பதான ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் என கூற எதுவும் கூறாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனை வெளியே இழுத்து கொண்டு செல்ல முகி பட்ட பாடு அவனுக்குத்தான் தெரியும். ஓவராதான் லவ்வை காற்ற அத முதல்லையே காட்டியிருந்த அவ இப்படி மயங்கி விழுந்திருப்பாளா என கேட்டு ஆதியின் முறைப்பை பரிசாக பெற்று மறுபடியும் வாய் விடவன் என்ன லூசா வாய் மேல் கை வைத்துக் கொண்டு ஓரோரத்தில் அமர்ந்து கொண்டான். மித்ரா மயங்கிய செய்தியை கேட்டு அவளை காண ஓடி வந்த சோனி ஒரு ஓரத்தில் வாய் மேல் கை வைத்திருக்கும் தன்னவனை கண்டதும் பதட்டம் விலகி சிரிக்க ஆதிமுகியை பார்த்து முறைத்தான். சிரிச்சது அவ. என்ன ஏண்டா முறைக்கிற முகி பாவமாக கூற, சேதாச்சும் பேசுன அவ்வளோதான், முதல்ல வாயிலிருந்து கையே எடுடா என்றவன் மித்ராவை காண அறைக்குள் செல்ல, ஆதி பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது, டாக்டர் வந்து சொல்லுவாரு என சோனி கூற, இன்னும் என்ன பண்றான், முதல்ல அவன் ஒரிஜினல் டாக்டர் தானானு செக் பண்ணனும், உள்ளே தூங்கிட்டான் போல என்ற முகியை முறித்து கொண்டே வெளியே வந்த டாக்டர், விஷ ஊசி போட்டுடுவேன் என மிரட்டி ஆதியிடம் திரும்பியவர், அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் அண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாங்க, மார்னிங் சாப்பிட கூட இல்லை, அதான் மயங்கிட்டாங்க, வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் நீங்க கூட்டிட்டு போகலாம் என்றவன் முகிலை முறைத்து கொண்டே சென்றார். ஆளாளுக்கு முறைக்கிறாங்கப்பா என்றவன் அப்பொழுதுதான் உணர்ந்தான் தான் தனியாக பேசிக் கொண்டிருப்பதை. உள்ளே சென்ற ஆதி மித்ராவின் கைகளை தனக்குள் எடுத்து வைத்துக் கொண்டு அழ, அவன் கண்ணீர் பட்ட ஸ்பரிசத்தில் கண் விழித்தவள் அவனை பார்த்து சிரித்த. அவனும் சிரிக்க உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஏன் டீ இப்படி பண்ணுற என்றவனை முறைத்தவள், நான் அழகா இல்லையா என கேட்க, இவ ஏன் இப்படி கேட்குறா என விழித்தவன், உனக்கு ஏன் இப்படி ஒரு கேள்வி, அது இந்த சமயத்துல நீங்க தானே காலையில சொன்னீங்கன்னே அட்டு பிகர்னு சொன்னதால் தான் கோபம் வந்துச்சு, அவங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும், நீ அழகுதான், நான் தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிருக்கணும்ல, ஆனால் நீங்க சொல்லவே இல்லை, அப்போ நான் அட்டு பிகருதானே என்றவள் அழ ஆரம்பிக்க, ஐயோ இந்த குழந்தைய என்னதான் பண்றதோ என முணுமுணுத்தவன் பின்னால் திரும்பி சோனி மற்றும் முகிலை பார்க்க நண்பனின் பார்வையை புரிந்து கொண்டவன் சோனியை இழுத்து கொண்டு வெளியே சென்றான். என்னை ஏன் வெளியே கூட்டிட்டு வந்தீங்க என்றவளை பக்கத்தில் இருக்கும் அறைக்குள் தள்ளிச் சென்றவன் அவளிடையில் கை சுற்றி வளைத்து தன்னருகே இழுக்க அதில் நெளிந்தவள், ஐயோ முகி என்றவளின் குரல் அவனுக்கு இன்னும் போதை ஏற்ற அவள் இதழை தன் வசப்படுத்தினான். இதழ் போராட்டத்திற்கு பிறகு அவளை விடுவித்தவன் வெட்கத்தில் சிவந்த அவள் கண்ணுங்களை வருடிக்கொண்டே, இதுதான் அங்கேயும் நடந்திருக்கும் மச்சான், அதுக்குதான் சிக்கல் கொடுத்தான் என கூறுதலையில் அடித்து கொண்டவள் வெளியே செல்ல தணிக்க, என் மச்சான் பிசி, உன் மாமா நானும் பிசி செல்லம் என்றவன் அவளை அழைத்து கொள்ள சிரித்தவளவனோடு இணைந்து கொண்டாள். அழ ஆரம்பித்தவளே, ஏய் குண்டு தக்காளி எழுந்திரு என கூற, மாட்டேன் என தலையசைத்தவள் மறுபடியும் கண்ணை கசக்க, பாவம் டார்லிங் மயங்கிட்டாளே, என்னாச்சோ ஏதாச்சானு பயந்து நீ கண் முழிக்கிற வர இல்லாத சாமியே எல்லாம் வேண்டி உள்ளே வந்தா அழகா இல்லையான்னு கேள்வி வேற, லூசு லூசு என்றவனை பார்த்தவள், பாத்தீங்களா என்னை லூசுன்னு சொல்லுறீங்க, நான் அழகா இல்லை அதனால தானே இப்படி சொல்லுறீங்க, குண்டுதக்காலின்னு வேற சொல்லுறீங்க, அப்போ நான் குண்டா சிங்கமா இருக்கேன்னு தான அர்த்தம் என புலம்பியவளை கண்டு சிரிக்க ஆரம்பித்தவனை முறைத்தவள் அவனை அடிக்க ஆரம்பித்தாள். அவள் அடியை வாங்கி கொண்டவன் தன்னருகே இழுத்தணைத்து கொண்டு, உனக்கே இது ஓவரா இல்லை, நானே என் வாயால சொன்னாதான் நீ அழகா இருக்கேன்னு உனக்கு தெரியணுமா, இல்லைனா தெரியாதா, அவன் கண்களை பார்த்தவள், தெரியாது என கூற, அடியே குண்டு தக்காளி உன்னே என்றவன் அவள் கன்னங்களில் கடிக்க, ஆ என கத்தியவள் அவனை முறைக்க ஆரம்பித்தாள். அவளை விட்டு விலகி வந்தவன் கதவருகே சென்று நின்று கொண்டு
நிஜமாவே நீ குண்டு தக்காளி இல்லேடி செல்லம் என கூறவனை பார்த்து அவள் புன்னகைக்க, இரு என்றவன், தக்காளி சின்னதா இருக்கும், ஆனால் நீ ஒரு கன்னத்தையே ஆப்பிள் சைக்கு வச்சிருக்க, சோ நீ பப்ளிமாஸ் என கூறிக்கொண்டு ஓட அவன் கூறியதை கேட்டு பற்களை கடித்தவள், ஹனி என கூறிக்கொண்டே அவன் பின்னால் ஓடினாள். டேய் மச்சான் போதும், உன்னோட ரொமான்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு என்னை காப்பாத்து என ஆதி கத்திக்கொண்டே ஓட, அவனும் பண்ண மாட்டான், நம்மளையும் பண்ண விட மாட்டான் என புலம்பியவன், நான் உன்னை காப்பாத்தியந்த குட்டி சாத்தான் கிட்ட அடி வாங்கணுமா? அதுக்கு என் பேபி கிட்டேயே வாங்கிப்பேன் என கூறியவன், அப்படிதான பேபி என கேட்டு கண்ணடிக்க, சோனிகா அவன் பேபி சொன்னதும் சந்தோஷப்படாதீங்க, பேனா பேய்பினா பிசாச்சு, இது கூட உங்களுக்கு குதிரையிலையு பாவம், உங்களை எப்படிலாம் ஏமாத்துறாரு. ஆனாலும் முகி நீ படி சோனிக்காவை ஏமாத்த கூடாது என கூறி முகத்தை பாவமாக வைத்துக் கொள்ள, உன் வேலை முடிஞ்சதா, கிளம்பு மாதாயே என்றவன், சோனி மா சோனி பேபி என கூற, பாருங்க மறுபடியும் பேபியாம் என மித்ரா கூற, நான் நல்லா இருக்கிறது மட்டும் யாருக்கும் பிடிக்காது, எங்கிருந்துதான் கிளம்புறாங்களோ. அடிமா அடிச்சிக்கோ, எவ்வளோ அடிச்சாலும் தாங்கும் இந்த இதயம் என கூறி கீழே குனிந்து கொண்டான். அவன் காதை பிடித்து, சோனி திருக அடின்னு சொன்னா அடிச்சிருவியா என கேட்க, எங்க அண்ணனுக்கு கோபம் வந்துடுச்சு, இனிமேலவ்வளோதான் எல்லாரும் என மித்ரா கூற, நீதான் மயங்கி விழுந்தியே, அப்படியே இருக்க வேண்டியதுதானே, அவனை அடிக்க தானே ஓடி வந்த, இங்க என்ன வேடிக்கை, நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா என்றவனிடம், அப்புறம் நான் என்ன 2 தங்கச்சியா என கேட்க, உன் மொக்கைக்கு என் சோனி அடியே பரவால, நீ அடிச்சிக்கோ செல்லாம். டேய் ஆதி காப்பாத்துடா, உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து என்னால் முடியல என்றவன் தலையில் கொட்டியவளவனை கவனிச்சிட்டு வந்து, உங்களை பார்த்திக்கிறேன் என கூறி ஆதியை தேடிச் சென்று விட்டாள். ஆதியை தேடிக்கொண்டே செல்ல, அவள் எப்போதும் அமரும் குட்டிச்சுவரின் அருகில் பெண்கள் அவரை சூழ்ந்திருக்க நடுவில் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து முறைத்தவள் அவனை கண்டு கொள்ளாமல் முன்னே செல்ல, சார் உங்களை கண்டுக்காம போறாங்க என கூறதானே எனக்கும் வேணும் என்றவன் அவள் பின்னால் சென்றான். அவள் டிபார்ட்மெண்ட் உள்ளே சென்றதும் அவள் மேல் உள்ள பலூன் வெடித்து பூக்கள் விழ, அதில் சிறிது பயந்தவள் என்ன என்று பார்க்க, அவளை பார்த்து சிரித்தவாறு நின்றிருக்கன்ன என்று கண்களாலே கேட்டவளை ஒன்றுமில்லை என அவளைப் போலவே கண்களால் பதில் சொல்ல, தன் மேல் விழுந்த பூக்களை தட்டிவிட்டு நடக்க ஆரம்பித்தாள். என்ன சார் இப்படி ஆயிடுச்சே, அவங்க அத பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஓடி வருவாங்க அப்படின்னுலாம் இமேஜின் பண்ணோமே என மாணவர்கள் கூறது நார்மல் கேள்வி. அப்போ இவ தேவதைடா என கூற, ஐயையோ சார், நீங்க வழியுறுதல பாருங்க, வெள்ளமே வந்துருச்சு என கூறி சிரிக்க, ஹாஹா என சிரித்தவன், அடங்குங்க டா, அவ போயிட போறாவாங்க என கூறி முன்னே நடந்தான். மித்ரா அக்கா என ஒருவன் அழைக்க திரும்பி பார்த்தவள் என்ன என கேட்க, இந்தாங்க என கூறி இஞ்சி டீ மற்றும் பிஸ்கட்டை கொடுக்க அவளுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தாலும் எதுவும் கூறாமல் வாங்கி கொண்டாள். பார்த்த ஒரே பார்வையில் அவனின் விழிகளில் விழுந்தவள் இன்னும் எழ முடியாமல் அதில் மூழ்கியிருக்கிறாள். மொபைலில் பாடல் ஒலிக்க அதை அட்டெண்ட் செய்து காதில் வைத்தவள், ஹலோ என கூற, ஹாய் மித்ரா, நான் உமா, ஞாபகம் இருக்கா என கேட்க, சொல்லுங்க மேம், உங்களை மறக்க முடியுமா, நீங்க தான் குரல் சொன்னா சாக்லேட் தருவீங்களே என்றவரிடம் சாக்லேட்டை மட்டும் நல்லா ஞாபகம் வெச்சுக்கோ என கூறி சிரித்தவர், ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வரியா டா ஒரு ஒர்க் என கூற, வரேன் மேம் என்றவள் அங்கு சென்றாள். மித்ராவை பார்த்து புன்னகைத்தவர் சிறிது நேரம் பேசிவிட்டதி டேபிளில் இருக்கும் புத்தகத்தை எடுத்து வர சொல்ல அவரை வினோதமாக பார்த்தவள், அதை எடுத்து வரவா, என்னை கூப்பிட்டீங்க என கேட்க, ஐயோ இல்லைடா, நீ எடுத்துட்டு வா, நான் சொல்றேன் என்றவரவள் சென்றதும் எப்படியோ போயிட்டா, இந்த ஆதி தொல்லை தாங்கல, நம்மளுக்கு ஒரு போய் கூட சொல்ல வர மாட்டேங்குதே என புலம்ப ஆரம்பித்தா. டேபிள் அருகே சென்றவள் மேலே ஏதோ பாக்ஸ் இருக்க அதை எடுத்தாள்.
இதில் என் செல்ல பப்ளிமாஸ்கு என்றிருக்க ஐயோ எனதலையில் அடித்து கொண்டவள் அதன் மேல் இருக்கும் காகிதத்தை பார்த்தாள். அதை எடுத்து பிரிக்க என்னவள் என்னை சந்தித்த முதல் நாள் அவள் கண்களில் என்னை காண்பித்து எனக்கு என் தேவதையின் காதலை பரிசாக கொடுத்த நாள் என்றிருக்க அதை பார்த்தவள் இப்போது வியந்தாள். உடனே ஆதியை காண ஆசை ஏழ அந்த பாக்ஸை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல அவள் கண்களை ஒருவர் மூடினார். யார் என்று கேட்டவளுக்கு எதுவும் கூறாமல் அழைத்துச் செல்ல அவளும் சென்றாள். அவள் கண்களை திறந்து பார்த்ததும் புன்னகைத்தாள். அது அவளின் வகுப்பறையு. பல நாள் தேடலுக்கு பின் ஆதியை காண்பித்த வகுப்பறையு என் விழிகளில் விழுந்து விட்டதாய் என நீ கூறியதுமென்னுள் தோன்றியது. நீ என் விழிகளில் தான் விழுந்தாய், ஆனால் நானிடம் முழுவதும் விழுந்து விட்டேனே. அடிபடாம பாத்துக்கோ பப்ளிமாஸ் என கரும்பலகையில் இருந்ததை சிரித்து கொண்டே பார்த்தவளுக்கு அவனை காணும் ஆவல் இன்னும் அதிகமானது. மறுபடியும் யாரோ கண்களை கட்ட அவளுக்கு எரிச்சல் தான் வந்தது. கண்களை திறந்தவள் சிலையானாள். அந்த இடம் அதுதான் அவள் முதலாக ஆதியை சந்தித்த இடம். உணர்ச்சிவசப்பட்டு அவள் ஆதியை தேட அன்று போலின்றும் அனைவரும் கண்களை கட்டிவிட்டு நடக்க அவள் கண்களையும் யாரோ கட்டுவது போல் இருக்க அவள் அப்படியே நின்றிருந்தாள். ஹனி ஹனி என கத்தியவள் முன்னே நடக்கவள் கைகளை பிடித்தவன். மித்ரா, நீ என் வாழ்க்கையில வந்தது கனவுள். எனக்கு கொடுத்தவரம் யாரும் இந்த அளவு ஒருத்தரை விரும்ப மாட்டாங்க. உன் காதல் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சினிமா டயலாக் தான், ஆனாலும் சொல்லுறேன். நீ இல்லைனா இனி நான் இல்லை. நீ வேணும் வாழ்க்கை முழுவதும். உன் காதல், உன் அணைப்பு, உன்னோட முத்தம் எல்லாமே. லவ் யூ மித்ரா. நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆனால் நீ சொன்னதே இல்லை. லவ் யூ என்கிற வார்த்தை சொல்லாமலே அதுக்கான அர்த்தத்தை நீ எனக்கு உணர்த்திட்ட என்றவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு கண் கட்டையவிழ்த்து விடவள் கண்கள் கலங்கியிருப்பதைக் கண்டவன் அவளை அணைத்து கொண்டான். போதும் போதும் என அனைவரும் கத்த திரும்பி பார்த்தவள் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டாள். சிவகாமி, மித்ராவின் பெற்றோர், அர்ஜுன், கீத்து, அபி, தியா, நந்து, அருண், முகி, சோனி என அனைவரும் இருக்க திரும்பி ஆதியை பார்த்தவளின் பார்வையில் இருக்கும் காதலை கண்டவனும் அதே அளவு காதலை அவன் கண்களில் காட்டினான். அவள் கைகளில் இருக்கும் பாக்ஸ் ஓபன் செய்ய சொல்ல, ஆமால நான் இதை மறந்துட்டேன் என்றவள் அதை திறந்து பார்க்க அவள் கண்கள் வியப்பில் விரிந்தது. கண்களில் கண்ணீரோடு அவள் அப்படியா என கேட்க ஆமாம் என்றவனின் கண்களிலும் கண்ணீர் தான். அவனை அணைத்து கொண்டவள், ஹனி நிஜமாவா என கேட்க நிஜம்தான் என்றவன் இன்னும் அவளை தன்னுள் புதைத்து கொண்டான்.